மாணவர்களே, மீண்டும் ஒரு இரசாயனவியல் தொடர்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் உப்புக்களும் அவற்றிலே காணப்படுகின்ற pHஐயும் கணித்தல் பற்றி பார்க்க போகின்றோம். அப்போ உப்பும் அதில் காணப்படுகின்ற pHஐயும் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அப்போதான் நீங்கள் மாணவர்களே ஒரு தாக்கத்தில் உப்பு எவ்வாறு வருகிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். உப்புக்கள் அமிலங்கள் மூலங்கள் தாக்கத்தின் மூலம் உப்பு கிடைக்கப்பெறும். அமில மூல தாக்கத்தின் மூலம் உப்பு கிடைக்கப்பெறும். அமிலங்கள் மூலங்களுடன் சேர்ந்து உப்புக்களை தரக்கூடிய அமில மூலம் உப்புக்கள் கிடைக்கப்பெறும். அமிலங்கள் மூலங்களின் தாக்கத்தினால உப்பு கிடைக்கப்பெறும். எனவே வன்னமிலம் வன்மூலங்கள் தாக்கமடையும் போது வன்னமில வன்மூல உப்பு கிடைக்கப்பெறும். வன்னமிலங்கள் மென்மூலம் தாக்கமடையும் போது வன்னமில மென்மூல உப்பு கிடைக்கப்பெறும். அடுத்தது மென்னமிலம் வன்மூலத்துடன் தாக்கமடையும் போது மென்னமில வன்மூல உப்பு கிடைக்கப்பெறும். மென்னமிலம் மென்மூலத்துடன் தாக்கமடையும் போது மென்னமில மென்மூல உப்பு கிடைக்கப்பெறும். அவை உப்புக்கள் இங்கே 4 வகைப்படும். வன்னமில வன்மூல உப்பு, வன்னமில மென்மூல உப்பு, மென்னமில வன்மூல உப்பு, மென்னமில மென்மூல உப்பு. அப்போ 4 உப்புக்களும் அமிலகார தாக்கத்தின் மூலம் கிடைக்கப்படுகின்றன. அவை இந்த வன்னமில வன்மூல உப்பை எடுத்தால், அப்போ வன்னமிலத்தை வன்மூலத்தால் நாங்கள் நடுநிலையாக்கல் செய்யும் போது, வன்னமிலத்தை வன்மூலத்தால் நாங்கள் நடுநிலையாக்கல் செய்யும் போது சமல்ல புள்ளியில் pH சடுதியாக மாறும். சமல்ல புள்ளியில் pH சடுதியாக மாறும் சந்தர்ப்பத்தில் அந்த சமல்ல புள்ளியில் அமிலமோ காரமோ எதுவும் காணப்பட மாட்டாது. பாருங்கள், அமிலம் மூலத்தினால் அமிலத்தினால் நாங்கள் நடுநிலையாக்கப்படும் போது அமிலம் மூலத்தை சரியாக நடுநிலையாக்கும் சந்தர்ப்பம் சமநிலை புள்ளி என அழைக்கப்படும். இந்த சமநிலை புள்ளியில் அமிலமோ காரமோ இருக்காது. ஆகவே இந்த சமநிலை புள்ளியில் கரைசலின் pH வந்து உப்பின் நீர்க்கரைசலின் pH, அங்கு தோன்றியிருக்கும் உப்பு அந்த கரைசலின் pHஐ தீர்மானிக்கும். அப்போ சடுதியான pH மாற்றம் சமல்ல புள்ளிக்கு அண்மையில் நடைபெறும் போது அந்த கரைசலில் தோன்றியிருக்கும் உப்புத்தான் அந்த கரைசலின் pHஐ தீர்மானிக்கக்கூடியது. கரைசலின் pHஐ உப்பே தீர்மானிக்கும். அப்போ அவதானே. எனவே வன்னமில வன்மூல நடுநிலையாக்கும் போது வன்னமில வன்மூல உப்பு கிடைக்கப்பெறும். வன்னமில வன்மூல உப்பு கிடைக்கப்பெறும். அப்போ இந்த வன்னமில வன்மூல உப்பு கிடைக்கப்பெறும் போது அதனது pH என்னவோ அதுவே சமல்ல புள்ளியின் pH ஆகும். உதாரணம், NaOH HCl நடுநிலையாக்கப்படும் போது NaOH HCl NaCl நீர். அப்போ NaOH HCl நடுநிலையாக்கும் போது NaCl நீரும் கிடைக்கப்பெறும். அமில மூலத்தால் சரியாக நடுநிலையாக்கப்படும் அந்த சமநிலையில் NaOH HCl ரெண்டும் இருக்காது. ரெண்டின் அளவும் அந்த கரைசலில் பூச்சியமாக இருக்கும். அங்குள்ள NaCl தான் இந்த pHஐ தீர்மானிக்கக்கூடியது. NaCl நீர்க்கரைசலை pHஐ தீர்மானிக்கும். சோடியம் குளோரைட் NaCl அது Na+Cl- அயன்களாக எனாக்கம் அடையும். நீர் H3+OH- ஆக எனாக்கம் அடையும். எனவே இந்த நீரில் இருக்கிற H3+OH- ரெண்டும் 1:1 இருந்து நடுநிலையாக இருக்கும். ஆனால் இந்த நீரின் சமநிலையில் காணப்படுகின்ற H3O+ அல்லது OH- அயன்களை அங்கு உருவாகிய உப்பில் காணப்படும் Na+O Cl- அகற்ற மாட்டாது. Na+O Cl- நீரின் சமநிலையில் காணப்படும் H3+OH- ஒருபோதும் அகற்றுவதில்லை. எனவே இந்த சமநில புள்ளியில் H3O+OH- அகற்றப்படாத காரணத்தினால ரெண்டும் 1:1 என்ற நிலையில் காணப்படும். ஆகவே இந்த நீர்க்கரைசல் சமல்ல புள்ளியில் நடுநிலையானதாக இருக்கும். அப்போ சமல்ல புள்ளி
வண்ணமில வன்மூல உப்பு நடுநிலையானது. 25 பாக C என்று சொன்னால் அந்த நீர்க்கரசலின் pH 7. எனவே இந்த சமநிலையில் pH 7ஆக இருப்பதால் எங்களுக்கு தெரியும் அந்த 7 பற்றி அந்த வீச்சம் சமநிலையாக இருக்கும். அப்போ வண்ணமில வன்மூல உப்புக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த pH 7 நடுநிலை கரைசல் ஆகவே அது ஒரு சமச்சீர் தன்மை உடையது. 7 25 பற்றி மேலுங்களும் சமச்சீராக. நாங்கள் வெவ்வேறு செறிவுடைய அமிலங்களை பயன்படுத்தலாம், வெவ்வேறு செறிவுடைய வெண்காரங்களை பயன்படுத்தலாம். இவ்வாறு செறிவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த சமநிலை புள்ளி வண்ணமில வன்மூலம் NaOH ஏழாகவே இருக்கும். எனவே இந்த சமநிலை புள்ளியில் கரைசலில் காணப்படும் pH இந்த அமில மூலங்களின் செறிவில் பொதுவாக தங்காது. அவை பாருங்கள் அது 7ஆக இருக்கும். அப்போ தசமுறையம் NaOH கரைசலின் 25 சென்டிமீட்டர் கனத்தை தசமுறையம் HCl கரைசலின் 25 சென்டிமீட்டர் கலத்தினால் நாங்கள் நியமிப்பு செய்யும் போது அந்த சமநிலை புள்ளி 25 சென்டிமீட்டர் கனத்திலேயே கிடைக்கப்படும். சமநிலை புள்ளி 25 சென்டிமீட்டர் கனத்திலே கிடைக்கப்படும். சமநிலை புள்ளி கண்மையாக சடுதியாக pH மாறும். அப்போ தசமுறையம் என்றால் இந்த pH மாற்றம் 11 இருந்து 3ஆக கருதப்படும். அவை 11க்கும் 3க்கும் இடையில் அந்த சடுதியான pH மாற்றம் இருக்கும். அப்போ தசமுறையம் NaOH கரைசலின் 25 தசமுறையம் HCl கரைசலினால் நியமிக்கும் போது தேவையான அளவி வாசிப்பு 25 சென்டிமீட்டர் கனம். சமநிலை புள்ளியில் pH 7, சடுதியான pH மாற்றம் 11 இருந்து 3. ஆகவே ஒரு சமச்சீரானதாக இருக்கும். 7 4 11, 7 இருந்து 4 போனால் 3. ஒரு சமச்சீர் தன்மையில் இந்த சமநிலை புள்ளி பரப்பு. அதே போல் பிள்ளைகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு NaOH கரைசலின் 25 சென்டிமீட்டர் கனத்தை அளவிலிருந்து 1 ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தால் நியமிக்கும் போது அங்கும் சமநிலை புள்ளியில் pH 7 NaCl கரைசல் தான் தோன்றும். ஆனால் அங்கு ஏற்படும் சடுதியான pH மாற்றம் 12 இருந்து 2ஆக இருக்கும். 12 to 2. அப்போ செறிவு அதிகரிக்கும் போது சமநிலை புள்ளி கண்மையில் காணப்படுகின்ற சடுதியான pH மாற்ற வீச்சம் அதிகரித்து செல்லும். செறிவு அதிகரிக்கும் போது சமநிலை புள்ளி கண்மையில் காணப்படுகின்ற சடுதியான pH மாற்ற வீச்சம் அதிகரித்து செல்லும். இவ்வாறு நாங்கள் செறிவை குறைக்கும் போது சடுதியான வீச்சமும் குறைவாக இருக்கும். ஆனாலும் என்ன செறிவுகளை பயன்படுத்தினாலும் சமநிலை புள்ளி 7இல் தோன்றுவதை நாங்கள் காணலாம். சமநிலை புள்ளி 7இல் தோன்றும். அப்போ இதற்கான வரைவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அவை இந்த வரைவுகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை பற்றி நாங்கள் அவதானிக்க போகின்றோம். பாருங்கள். ஆகவே பாருங்கள், இப்போது பாருங்க, பாருங்க, இது pH சேர்க்கப்பட்ட அமிலம். pHக்கும் சேர்க்கப்பட்ட அமிலத்துக்குமான வரைவை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், இது pH 1 கூடு, இது pH 2 கூடு, இது pH 3 கூடு, இது pH 4 கூடு, இது pH 5 கூடு, இது pH 6 கூடு, இது pH 7 கூடு, இது pH 8 கூடு, இது pH 9க்குரியது, இது pH 10க்குரியது, இது pH 11க்குரியது, இது pH 12க்குரியது. பாருங்கள், pH மாற்றங்களை
நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், pH 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. பாருங்கள், தேவையான அமிலம் பாருங்கள் 25 சென்டிமீட்டர் கனம். அப்போ இங்கே நியமிப்பை நாங்கள் பார்த்தாலாம். பாருங்கள், நியமிப்பை பார்த்தால் NaOH HCl NaCl நீர் 1:1. அவை எவ்வளவு அவ்வளவு அமிலம் தேவைப்படும். அவை தேவையானது 25 ஆகும். பாருங்கள், இப்போ நாங்கள் என்னென்னா முதலாவது பாருங்கள், இந்த தசமோரியம் நியமிப்பு எடுப்போம். தசமோரியம் NaOH தசமோரியம் HCl. முகவையில் NaOH இருக்கு 13ஆக இருக்கு. இதுதான் 13ஆக இருக்கும். காரம் சேர்க்க பாருங்கள் 11 அடுத்தது 3. அப்போ 13 இருந்து இது வந்து 11 ஒரு சடுதியாக மாறி எங்களுக்கு ஒன்றி அடைவதை அவை தசம் ஒரேமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இவ்வாறு எங்களுக்கு இந்த மாற்றங்கள் இங்கே நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், அப்போ இன்ன இதாக இருந்தாலும் பாருங்கள், இந்த pH 7 ஆகும். அவை அங்கே காணப்படுகின்ற இயல்பு இங்கே வந்து இது 11 இது 3. செறிவை குறைக்கும் போது பாருங்கள், வி செறிவை நாங்கள் குறைக்கும் போது அவை அடுத்தது பாருங்கள், அடுத்து 10 4. தசமோரியம் செறிவுக்கு நாங்கள் பார்ப்போம் அதே மாற்றம். பாருங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பாருங்கள், pH வந்து 7 தான் இருக்கும். NaCl கரைசல் தோன்றி இருக்கும். அப்போ அவதானிகோ மாணவர்களே, நான் ஒவ்வொரு அமிலங்கள் வெவ்வேறு காரங்களை கொண்டு நாங்கள் இதை நடத்தும் போது காரம் மேலே இருந்து தசமோரியம் வேண்டாம் 11 3க்கு சடுதியான மாற்றம் வந்து ஒன்றி அடகும். தசம் 0.1 ஆக இருக்கும்போது 12 ஸ்டார்ட் பண்ணி ஆகவே எங்களுக்கு 10 4க்கு சடுதியான மாற்றம் வந்து பிறகு 2 அடகும். இவ்வாறு செறிவு குறைய சடுதியான pH மாற்றம் குறைந்து செல்லும். செறிவு கூட சடுதியான pH மாற்றம் அதிகரித்து செல்லும். இவ்வகையான சந்தர்ப்பங்களில் என்ன செறிவை பார்த்தாலும் சமல்ல புள்ளி NaCl நீர்க்கரசலின் pH தரம் அவை 7 ஆகும். அதே மாதிரி சல்பூரிக் அமிலத்தை பார்த்தா தசமோரியம் 25 சென்டிமீட்டர் கனம் NaOH கரைசலை தசமோரியம் சல்பூரிக் அமிலத்தை கொண்டு நியமிக்கும் போது தேவையான கனவளவு 12.5 சென்டிமீட்டர் கனமாக 12.5. அவை சல்பூரிக் அமிலம் இந்த NaOH 13 இருக்கும். சல்பூரிக் அமிலம் 12.5 வரும். வண்ணமில வன்மூலம் தசமோரியம் என்று சொன்னால் சடுதியான pH மாற்றம் எங்களுக்கு 11 3 இருக்கும். அவை அதற்கான வரைவுகளை நாங்கள் பாருங்கள், இங்கே சல்பூரிக் அமிலத்தையும் நாங்கள் இதையும் கொண்டு வரையும் போது இது pH இது சேர்க்கப்பட்ட அமிலம். இது பார்த்தால் பாருங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பாருங்க, pHம் சேர்க்கப்பட்ட அமிலம். இது சமல்ல கோடு பாருங்கள், இது 25, இது 12.5.
இது 7. அவை இந்த வரைவை நாங்கள் பார்த்தாலாம் NaOH 13 இருந்தால் தரும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த 11, இது 3. இந்த வரைவு நாங்கள் உற்று அவதானிக்கும் போது இங்கே இந்த வரைவில் இருக்கின்ற மாற்றங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த NaOHக்கு 11 அங்கே வந்து இங்கே வந்து ஒன்றி அணுகிச்சு. இந்த சல்பூரிக் அமிலம் ஸ்டார்ட் இங்கே தான் வரும். அதன் வரைவை நீங்கள் பார்த்தாலாம் பாருங்க, அதன் வரைவை நாங்கள் பார்த்தால் அதுவும் ஸ்டார்ட் NaOH அதுதான், ஆனால் 12.5 வரும். அதுக்கு மேறத்தால் இதுக்கு கிட்ட வரும், அங்கே வந்து இங்கே வந்து 3 அதிலும் பார்க்க கொஞ்சம் குறைஞ்சி. அப்போ பாருங்கள், இது 0.1 mH2SO4 இது 0.1 m ஐதரோகுளோரிக் அமிலத்துக்கு. அப்போ ரெண்டும் NaOHோட வலுப்பார்த்தலில் பாருங்கள், NaOH வலுப்பார்த்தலில் எங்களுக்கு பெறப்பட்ட பிரமாணங்களின் அடிப்படையில் சல்பூரிக் அமிலத்துக்கு குறைந்த அது 10H+ இருப்பதால் NaOH விட அதன் ஹாஃப் அமௌண்ட் தான் தேவைப்படுகிறது. அவை இவ்வாறாக நாங்கள் உப்புக்களை நாங்கள் பார்க்கலாம். அப்போ உப்புக்கள் தோன்றும் போது pH இருக்கும். அடுத்த உப்பை பற்றி பார்ப்போம். பாருங்கள், மூல மென்னமில உப்பு ஒன்றை கருதுவோம். வன்மூல மென்னமிலம், வன்மூலமும் மென்னமிலமும் தாக்கமடையும் போது இந்த வன்மூல மென்னமில உப்பு கிடைக்கப்பெறும். ஆகவே தசமுறையம் NaOH கரைசலின் 25 சென்டிமீட்டர் கனத்துக்கு, தசமுறையம் NaOH கரைசலின் 25 சென்டிமீட்டர் கனத்திற்கு நாங்கள் துளி துளியாக தசமுறையம் அசட்டிக் அமிலம் சேர்க்கப்படும். 25 சென்டிமீட்டர் கனத்துக்கு துளி துளியாக தசமுறையம் அசட்டிக் அமிலம் அல்லது மென்னமிலம் ஒன்று சேர்க்கப்படும். இவ்வாறு நாங்கள் சேர்க்கப்படும் போது சடுதியான pH மாற்ற வீச்சு ஏற்படுத்தப்படும். அப்போ இதன் போது பாருங்கள், சமல்ல புள்ளியில் NaOHம் மென்னமிலமும் 1:1 தாக்க முடியும். அப்போ மென்னமிலம் NaOHுடன் 1:1 தாக்கம் புரிவதை நாங்கள் காணலாம். பாருங்கள், NaOH HA ஒரு மென்னமிலம், Na சக நீராகும். ஒன்றுக்கொண்டு 1:1. அப்போ இது தசம் 1 தர 25/1000 என்று சொன்னால் தசம் 1 தர V எண்கள் P சமன் 25 சென்டிமீட்டர். அப்போ தேவையான அமிலம் 25 சென்டிமீட்டர் கனமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ சமல்ல புள்ளியில் அப்போ அவதானிங்க பாருங்க, இந்த சமல்ல புள்ளியை நாங்கள் கருதுவதாக இருந்தால் சமல்ல புள்ளியை நாங்கள் கருதுவதாக இருந்தால் இந்த காரமோ அமிலமோ அங்கே இருக்காது. அவை சமநிலை புள்ளி, ஈக்குவலன் பாயிண்ட், இவரும் சைவர் இவரும் சைவர், இந்த உப்பே உருவாகி இருக்கும். அப்போ உப்பின் கரைசலின் pH கரைசலின் pH. அப்போ அப்போதான் நீங்கள் பாருங்க என்ன மாதிரி சொன்னால் மாணவர்களே, இப்போது நாங்கள் இந்த மென்னமில வன்மூல உப்பு சமலை அடைந்திருக்கும் போது அந்த சமல்ல கரைசல் பற்றி நாங்கள் பார்க்கணும். அந்த சமல்ல கரைசலில் மென்னமிலமோ அல்லது காரமோ காணப்படுவதில்லை. அவை பூச்சியம், அவை முற்றாக நடுநிலையாக்கப்பட்டிருக்கும். அங்கே இருக்கிற உப்பின் pH தான் கரைசலின் pH. உப்பின் pH கரைசல், உப்பு pH கரைசலின் pH. அவை இந்த உப்பை நாங்கள் எடுத்தால் Na உப்பு அது அயனாக்கமடையும். Na+ ஆம் A- ஆம் அயனாக்கமடையும். Na+ வெண்கார கூறு அது ஒருபோதுமே நீர்ப்போப்பு அடைவதில்லை, அது நீர்ப்போப்பு அடையாது. ஆகவே அங்குள்ள A- நீருடன் நீர்ப்போப்பு அடையும். A- சக நீர், HA சக OH-. பாருங்கள், அப்போ சமநிலையில்
OH மைனஸ் அயன்கள் உருவாக்கப்படும். ஆகவே இந்த உப்பின் நீர்க்கரசல் காரத்தன்மையாகும். உப்பின் நீர்க்கரசல் காரத்தன்மையாகும். உப்பின் நீர்க்கரசல் காரத்தன்மை. ஆகவேதான் இந்த நடுநிலையாக்கலின் போது சடுதியான pH மாற்றம் கார ஊடகத்தில் அவதானிக்கப்படும். இந்த மின்னமில வன்மூல நடுநிலையாக்கலின் போது சமநிலையில் காணப்படும் சமநிலையில் தோன்றியிருக்கும் உப்பு NaA அது நீர்ப்பாப்பின் காரணமாக காரத்தன்மை உடையது. உப்பின் நீர்க்கரசல் காரத்தன்மையானது. ஆகவே சடுதியான pH மாற்றம் கார ஊடகத்தில் ஏற்படும். கார ஊடகத்தில் ஏற்படும். அங்கே நாங்கள் வன்னமில வன்மூலம் பார்க்கும்போது அது ஏழில் வந்து அமிலத்திலும் காரத்திலும் சமச்சீராக இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இங்கே இந்த வன்மூல மென்னமிலத்தில் சடுதியான மாற்றம் கார ஊடகத்தில் வருகின்றது. அவை அமில ஊடகத்துக்கு அந்த சடுதியான மாற்ற வீச்சு காணப்படுவதில்லை. ஆகவேதான் இந்த உப்பை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த உப்பில் அந்த நீர்க்கரசல் அயனாக்கம் அடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் அந்த NaA அது அயனாக்கம் அடையும் Na + A-. இதுக்கு நீர்ப்பகுப்பு இல்லை. A- அயன்கள் மாத்திரமே நீர்ப்பகுப்படுவதை காணும். A- நீர் HA + OH 1:1. ஆகவே காரத்தன்மை. அப்போ கேபியை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் KB = HA OH - A-. ஆனால் இந்த ரெண்டும் சமனாக இருப்பதால் நாங்கள் OH - squared கீழே A-. OH - squared KB × A-. பாருங்கள், இந்த உப்பு நீர்ப்பகுப்பை நாங்கள் பார்த்தாலாம். பாருங்கோ, உப்பின் நீர்ப்பகுப்பை நாங்கள் பார்த்தால் அவை A- நீர்ப்பகுப்படையும். A- சக நீர், AH சக OH- காரத்தன்மையானது. அவை KB = HA சக OH- எங்கள் A- ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆனால் HAயும் OH- சமன் 1:1. அவை OH- squared என்று நாங்கள் போடுகிறோம். OH- squared. அப்போ KB = OH- squared ஓவர் எங்களுக்கு இந்த உப்பு A- கிடைக்கப்படும். ஆனால் இங்கே K தான் தரப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இதில் காணப்படுகின்ற HAயும் A-ம் HA மென்னமிலம் என்றால் A- இணை அமிலம், இணை மூலம். HA மென்னமிலம், A- இணை மூலம். A- மூலம் என்றால் அந்த இணை அமிலம் HA. எனவே ரெண்டுக்கும் இடையே காணப்படுகின்ற KA KB பெருக்குத்தொகை KW ஆகும். அப்போ KB வேணும், ஆனால் KB பெருக்கம் KW. ஆகவே நாங்கள் இந்த KBக்கு பதிலாக KW KA என போடலாம். ஏனென்றால் KA தான் தரப்பட்டது. ஆகவே பாருங்கள், அப்போ எனவே இந்த OH- squared வந்து KB × A- என்று வரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், அப்போ OH- squared KB × A- என தரப்பட்டது. ஆனால் KA தர KB = KW. KB =
கேடபிள்யூவின் கீழ் கே. கொண்டு வந்து நாங்கள் போட்டாலாம் பாருங்க. OH மைனஸ் ஸ்கொயர்ட் நாங்கள் இந்த கேபிக்கு பதிலாக பிரதியீடு செய்ய வேண்டி இருக்கின்றது. அவை கேபிக்கு பதிலாக பாருங்கள், கேபிக்கு பதிலாக நாங்கள் போடுவோம் கேடபிள்யூவின் கீழ் கே தர ஏ மைனஸ் சரிவு சி. OH மைனஸ் வர்க்கமூலம் கேடபிள்யூவின் கீழ் கேஏ தர சி. அப்போ பாருங்கள், அப்போ OH மைனஸ் வர்க்கமூலம் KW KA into C. KW பிரமாணம் அறியப்பட்டது. அதே போல பாருங்கள், C தெரியும், KA தெரியும். அதில் நாங்கள் OH மைனஸை காணலாம், POH காணலாம், pH கணிக்கலாம். பாருங்கள் இதில் இருந்து கவனிங்கோ, பாருங்க நாங்கள் என்ன செய்கின்றோம், OH மைனஸை காணலாம். அப்போ OH மைனஸ் அங்கே வருகின்றது KB root of KB into C. KBக்கு பதிலாக KW K into C. KW குறித்த வெப்பநிலையில் தரப்பட்டிருக்கும் பெருமானம், KA தரப்பட்டது. இந்த ரெண்டிலும் இருந்து KW KAC என்பவற்றை பயன்படுத்தி OH மைனஸ் அயன் சரிவை காணுகின்றோம். OH மைனஸ் அயன் சரிவு தெரியுமா இருந்தால் POH காணும், POH தெரிந்தால் pH காணும். இவ்வாறு உப்புக்களை நாங்கள் எடுத்து அவன் pH நாங்கள் காண முடியும். சமநிலையில் உப்புக்கள்லாம் pH தீர்மானிக்கின்ற ஒரு பொருளாக காணப்படும். உப்பில் இருந்து தான் நாங்கள் pH தீர்மானிக்க பிரதானம் உப்பு, உப்பிலிருந்து pH தீர்மானிக்கப்படும். அப்போ இப்போதும் இந்த உப்பின் செறிவு என்ன காண்றது என்று நீங்கள் கேட்பீர்கள். உப்பின் ஆரம்ப செறிவு என்ன, சமநிலை புள்ளியில் உப்பின் செறிவு எவ்வாறு கணிக்கப்படும்? தசமுறையம் 25 சென்டிமீட்டர் கணம் NaOH கரைசலை தசமுறையம் மென்னமிலம் HAல் நியமிக்கும் போது உப்பின் செறிவை எவ்வாறு கணிக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் அந்த உப்பின் செறிவு கணித்தல் முறையை பற்றி இப்போ அவதானிக்க போகிறோம். பாருங்கள், அப்போ உப்பின் செறிவு எவ்வாறு கணிக்கப்படும் என்பதை பற்றி பார்த்து கொள்ளுங்கள். பாருங்கள், அப்போ NaOH HA NaA நீர், ஒன் இஸ்டு ஒன். பாருங்கள், இது தசம் 1 25 10 செய்யும். இதுவும் பாருங்கள் தசம் 1 தர, இதுக்கு அறியப்பட்ட கனவளவு அதுவும் 25 தர 10 செய்யும். அப்போ இந்த உப்பும் பாருங்கள் 2.5 into 10 to the power minus 3, 2.5 into 10 to the power minus 1:1. உப்பும் அதுதான், உப்பும் அதே மூல்கள்லாம் உருவாகும். அப்போ இதை கொண்டு நாங்கள் போட்டால் இந்த உப்பின் செறிவு பாருங்க, NaA உப்பின் செறிவு எவ்வாறு கணித்து கொள்ளப்படும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்க, உப்பின் மூல எண்ணிக்கை 25 தர 10 செய்யும். கீழ் மொத்த கனவளவை பார்க்க போகிறோம். மொத்த கனவளவு இதில் 25, இதில் 25, மொத்தம் 50 தர 10 செய்யும். பாருங்கள் 2.5 50 into 2 into 2 105. பாருங்க, எங்களுக்கு விட வரப்போகுது 0.05.
அப்போ அவதானிக்க மாணவர்களே, இந்த உப்பு நடுநிலையாக்கலின் போது கனவளவு 25 50 வரும். உப்பின் மூலெண்ணிக்கையை மொத்த கனவளவால் பிரித்து உப்பின் செறிவை நாங்கள் காணப்போகிறோம். மூலெண்ணிக்கையை மொத்த கனவளவால் பிரித்து உப்பின் செறிவை நாங்கள் காணப்போம். அவை 2.5 × 10³ உப்பின் மூல். மொத்த கனவளவு 25 50 50 × 10.05 மோல் டெசிமீட்டர் உப்பின் செறிவு. அப்போ உப்பின் செறிவு தெரியும், KW தெரியும், KA தெரியும். அதிலிருந்து நாங்கள் இந்த OH மைனஸை காணலாம். அப்போ உப்பின் செறிவு 0.05, இந்த KA 1/10⁵ 25 C என எடுத்துக்கொண்டால் அதுக்கான தொடர்பை பாருங்கள். பாருங்க, உப்பின் செறிவு 0.05 பாருங்க. உப்பின் செறிவு KA KW moles square decimeter OH minus சமன் பாருங்க. அப்போ அங்கங்கள் வந்து OH minus KB into C வர்க்க மூலம் KW இன் கீழ் KA into C 1/10⁻14 1/10⁵5 0.05 ஆகவே OH மைனஸ் இது 2 இது 5 போனால் 9 9 2 5/10⁻5 ஆகவே POH 11 minus 5 11 minus log 5 pH பாருங்கள் உங்களுக்கு இது வெறும் 11 minus log 5 OH minus அப்போ pH 14 minus அப்போ இந்த தொடர்புடைமையை நாங்கள் பார்க்கப்படும் போது இந்த பெருமானம் 1/10⁵5 1/10⁻4 KA அப்போ KB into C அப்போ KW/KA KB சமன் 1/10⁻14 அடுத்தது KA பெருமானம் 1/10⁻5 ஆகவே அப்போ 5/10⁻9 இருப்பதை நாங்கள் 9 11 5/10⁻11 ஆக இருக்கும். அப்போ இதிலிருந்து நாங்கள் இவற்றை கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும் OH மைனஸ் OH மைனஸ் அயன் செறிவுகள் இவ்வாறங்களுக்கு காணப்படும். ஆகவே அதனுடைய பெருமானம் அந்த KA அதனுடைய உடன்பிணறி KW ஆக இருக்கும். அதை பிரதியிட்டு கொண்டு நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், அப்போ இந்த தொடர்புடைமை நாங்கள் எடுப்பதாக இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த தொடர்புடைமையின் அடிப்படையில் நாங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால், அதாவது உப்புக்கள் தரப்படும் இடத்து உப்புக்களின் நீர்க்கரசுகளை நாங்கள் கருத்தில் கொள்ளணும். இந்த உப்புக்களின் நீர்க்கரசுகளில் இருந்து அவற்றின் அயனாக்கத்தை பார்க்கணும். அயனாக்கத்தில் வர OH மைனஸ் அயன் கண்டுபிடிக்கப்படும். அவை OH மைனஸ் அயனுக்கு KB தேவை. KBக்கு பதிலாக KA தர KB சமன் KW. அதிலிருந்து நாங்கள் இந்த KBயை காணலாம். அது சர்வேயும் போட்டு OH மைனஸை கண்டு POHை கண்டு நாங்கள் pHை காணலாம். ஆகவே அப்போ இப்படியான கேள்விகளை நம்ம நாங்கள் அடுத்தடுத்த காணொளிகளிலும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, நாங்கள் இந்த காணொளியை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.